வணக்கம். 3 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சிட்டிகை அளவு உடைச்ச உளுந்து. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் லேசாக வதங்கினதும் நறுக்கின வெங்காயம் ஒன்று, வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதும் தோல் உரிச்ச முழு அளவு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வதங்கினதும் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கின வெண்டைக்காய், ஒரு 6 வெண்டைக்காய், 6 வெண்டைக்காய் சேர்த்தா போதும். வெண்டைக்காய் வதங்கினதும் நறுக்கிற தக்காளி எண்ணெய் ஒன்று, தக்காளி சேர்த்து வதங்கினதும் மிளகாய் மசாலா, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திக்கான புளி கரைசல் 1/2 கப், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, குழம்பு கொதித்து இந்தளவு சுருண்டு வரும்போது கைப்பிடி அளவு தேங்காய் திக்காக அரைச்சி விழுது மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததை இறக்கிடலாம். வெண்டைக்காய் குழம்பு சாதம், இட்லி, தோசையோடு சாப்பிட்லாம். செஞ்சு உடனே சாப்பிட்றத விட 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் குழம்பு.